தினம் தினம் இந்தன் வாழ்வினில் உந்தன் அருளை பொழியவா. தினம் தினம் இந்தன் வாழ்வினில் உந்தன் அருளை பொழியவா. உன் கரத்தினால் என் இதயத்தை வெண்பனியாய் மாற்றவா. தினம் தினம் இந்த வாழ்வினில் உந்தன் அருளை பொழியவா. பொன்னோடும் இல்லை பொருளோடும் இல்லை உன்னோடு நான் வாழ ஏங்குகிறேன். உறவாடவா என்னை உனதாக்கவா. உறவாடவா என்னை உனதாக்கவா. அருள் நிறைவான கரங்களில் என்னை தாங்கவா. தினம் தினம் இந்த வாழ்வினில் உந்தன் அருளை பொழியவா. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இந்த வருஷத்தோட 2வது ஒரு மாதத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அடியெடுத்து வச்சுருக்கிறோம். நம்மளை இந்த வருடம் தொடங்கி முதல் மாதம் முழுவதுமாக நம்மளை அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்தி வந்த ஏசப்பாக்கு நம்ம என்ன சொல்லணும், நன்றி சொல்லி இந்த புதியதொரு மாதத்தில் நம்ம என்ன பண்ணணும், அடியெடுத்து வைக்கணும் குட்டீஸ். நமக்கு எப்பயும் ஒரு மாதம் வருது அப்படின்னா அந்த நேரங்களில் நமக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதத்தில் நமக்கு கடவுள் என்ன வசனம் கொடுக்குறாங்க, நம்மக்கிட்ட அந்த வசனத்தின் வழியாக ஏசப்பா என்ன பேச போகிறாங்க, இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கிறதுண்டு. அப்படி தானே குட்டீஸ்? இந்த மாதத்துலேயும் பார்த்திங்கன்னா நமக்குள்ளே நிறைய எதிர்பார்ப்புகளோடு நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த பிப்ரவரி மந்தில் நம்ம கால் எடுத்து வச்சுருப்போம். நீங்கள் குட்டி பிள்ளைங்களாக இருந்தால் கூட ஒருவேளை உங்கள் மம்மி டேடி உங்களுக்கு இந்த மாதம் தொடங்கி நீ இது பண்ணால் நான் உனக்கு இது செஞ்சு தருவேன், இது பண்ணால் அது செஞ்சு தருவேன்னு நிறைய உங்களுக்குள்ளே கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ நீங்கள் அது எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு கூட நீங்கள் உள்ளே வந்திருக்கலாம். இது கேட்குறவங்க பெரியவங்களாக இருந்தால் கூட நிறைய எதிர்பார்ப்புகளோடு தான் நம்ம கண்டிப்பாக அந்த ஒரு புதியதொரு மாதத்தில் என்ன பண்ணியிருப்போம், நம்ம அடி எடுத்து வச்சுருப்போம். ஸோ நம்ம எல்லாருக்குமே எந்த ஒரு இடத்துலையும் நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆகிடக்கூடாது இந்த மாதத்தில் அப்படிங்கிறது படியாக ரொம்ப அருமையாக ஒரு வசனம் கொடுத்துருக்குறாங்க. இணைச்சட்டம் 28:12 படியாக, தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும் அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும் தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய் அப்படின்னு வசனம். எல்லாருக்கும் ஹாப்பி தானே? ஏன்னா இந்த வசனம் ஜென்ரலாக அவர் கொடுக்கல. நீன்னு அவர் யாரை சொல்கிறாரோ அந்த இடத்துலலாம் நம்ம பேரை நம்ம வைத்து நம்ம அந்த வசனத்தை நம்ம படித்து பார்ப்போம். கண்டிப்பாக நம்மளுக்கு தான் நம்மளுடைய நிலம் அப்படிங்கிறது, நம்மளுடைய இருதயம் ஒருவேளை வறண்டு போய் காயப்பட்டு சோர்ந்து போன ஒரு நிலமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த வறண்டு போன இருதயத்திற்கு இந்த மாதம் ஒரு செழிப்பை கொடுக்கக்கூடிய, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதோட கூட நான் இவ்வளோ காரியங்கள் நான் செய்கிறேனே, ஆனால் எனக்கு அதுக்கான ரெகக்னேஷன் கிடைக்க மாட்டேக்கேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோமா? கண்டிப்பாக நம்ம செய்கிற செயல்கள் அனைத்திற்கும் அவர் ஏற்ற ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட கூட அதை எப்படி கொடுப்பாங்களாம், அவங்க கைகள்லேருந்து கொடுப்பேன்னு சொல்லலை, வானத்தை திறந்து நம்ம மேலே அந்த ஆசீர்வாதத்தை பொழிய வைப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தெரியும் வானத்திற்கு கைக்கு ஒரு எண்டே கிடையாது. அப்படி தானே குட்டீஸ்? அந்த அளவுக்கு நமக்கு பிளெஸிங்ஸ் என்ன பண்ணுவாங்களாம், அவங்க நமக்கு நம்ம மேலே கொடுப்பாங்களாம். அதே மாதிரி நீ பல்வேறு இனத்தாருக்கு கொடுக்கிறவங்களா நீ இருப்ப, அந்த அளவுக்கு நான் உன்னை நிரம்ப வைத்திருப்பேன். கண்டிப்பாக உன்னை யாரிடத்துலையும் ஏங்கி போய் நிற்க விட மாட்டேன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? கண்டிப்பாக இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இதை கேட்டுட்ருக்கிற எல்லாருக்குமே தேவைப்படுகிற ஒரு வார்த்தையாக இருக்கும். ஸோ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம பிலீவ் பண்ணுவோம். இதில் கொடுக்கப்பட்டபடி நம்மளோட இருதயம் மகிழ்ச்சியாலும் செழிப்பாலும் நிரம்பும். நம்ம ஏங்கி போயிருக்கிற நம்மளுக்கான
சூப்பரான ரிகக்னேஷன் நம்மளோட எல்லா செயல்கள்லையும் நமக்கு கிடைக்கும். அது எப்படி கிடைக்குமா, இந்த வானத்தளவு நிரம்ப நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதங்களை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, நிரம்ப வச்சுருப்பாங்க. கொடுக்கறதுங்கிறது நம்மக்கிட்ட நிரம்ப இருக்கும்போது நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவோம், கொடுக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரியாக நமக்கு நிரம்ப நிரம்ப ஆசீர்வாதங்களாக வைத்து மற்றவங்களுக்கு நம்மளால் பயன்படும்படியாக என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஏசப்பா உருவாக்குறதுக்கு இந்த மாதம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ உண்மையே நம்புவோம். என்ன சூழ்நிலை வந்தாலும் கூட ஏசப்பா இந்த மாதத்தில் நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தையை நான் நம்புகிறேன். இந்த வார்த்தை எனக்கானது. எனக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் எனக்கு உண்மையாக்கி கொடுப்பீங்கன்னே நம்ம பிலீவ் பண்ணி நம்ம அப்படியே ஒரு காரியங்களையும் நம்ம கடந்து வந்தோம் போனால் இந்த மாத கடைசியில் நம்மளை எவ்வளோ அற்புதமாக அவர் வழிநடத்தி ஆசீர்வாதங்களால் நிரம்ப வச்சுருக்காருங்கிறத புரிஞ்சுக்கலாம் குட்டீஸ். ஸோ அதுக்காக நம்மளோட இருதயத்தை அவர் கரங்களில் ஒப்பு கொடுப்போம். அவர் அதனை செழிப்பான வளமான ஒரு இருதயமாக மாற்றி கொடுப்பாரு. ஸோ அதுக்காக இயேசுப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரே பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, எங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அது நன்மையானதா அது தீமையானதான்னு எங்களோட இருதயத்தில் போட்டு நாங்கள் குழப்பிட்டு இருக்கிறோம் டாடி. அப்படிப்பட்ட இருதயத்தை நாங்கள் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லாவற்றிற்கும் ஏற்ற ஒரு சொல்யூஷனை கொடுக்குற இருதயத்தை நீங்கள் எனக்கு கொடுங்க. எங்களுடைய உம்முடைய சித்தத்தின் பணியாக வழி நடத்துங்க. இந்த மாதம் உம்முடைய அரவணைப்பின் மாதமாக இருக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆமீன்.